மிக்ஸியில் வந்து போட்டுட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். அப்படியே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வந்து இப்படி ரொம்ப சூப்பராக வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடலாம். ஆயில் போட்டு நல்லா வந்து காயட்டும். நல்லா காஞ்சி பிறகு கடுகு சேர்வோம். வெங்காயம் போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து போட்டோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து போடலாம். போட்டு ஸ்டேஜ் வந்து கருவேப்பிலை போடுறோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வந்து போட்டாக்கலாம். ஊற வச்சு போட்டு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பதில் நான் வந்து பார்த்திங்கன்னா மேத்தி லீவ்ஸ் போடுறேன். இது ஒன்று போட்டால் போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கரம் மசாலா வந்து அதிகமாக போடுறது வேண்டாம். பிகாஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் செய்கிறேன். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மசாலா இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றதில்ல. ஸோ தட் நான் வந்து மேத்தி லீவ்ஸ் மட்டும் போடுறேன். அதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டு வச்சிடலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து விசில் போட்டு வரோம். ஒரு 4 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம்.